நம்ம எல்லாருக்குமே நம்ம மீறின சக்தி மேலே ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி இருக்கும். பயம்ன்றது கூட கெட்டது பண்ணக்கூடாது அப்படின்றத நோக்கி இருக்கும். அதை தாண்டி நமக்கு நல்லதை கடவுள் கொடுக்கணும். கடவுள் நம்ம மீறின சக்தி, இது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்ததல்ல. அதை தாண்டி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். நம்மளும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம், இது எனக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடவுள் நமக்கு எந்த வழியில் ஹெல்ப் பண்ணுவார்? நிறையா நேரங்களில் நம்ம புலம்பி தவிப்போம், எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல, நான் கரெக்டாக வாழ்க்கையில் வாழ்வதற்கான சந்தோஷத்தை கூட கொடுக்க மாட்டுறாரு கடவுள், எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக குறை சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். அந்த மாதிரி வாழ்கிறக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது? கடவுள் எந்த ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார்? அந்த ரூபத்தில் ஹெல்ப் பண்ணும் பொழுது நம்ம விழிப்பாக இருக்கோமா இல்லையா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலாக கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவாக கிடையாது, கடவுள் மூலமாக ஒரு கதை, அந்த குட்டி கதையை உங்ககிட்ட சொல்லும் பொழுது நமக்கு புரிய வரும் எந்த வழியிலலாம் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக அமைஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். உங்கள் வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக அமையும், கண்டிப்பாக மாறும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மீறி, அதை தாண்டி வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றின்றது மனசு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு அமையப்பெறும். இப்போயும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கா என்ன? கிட்டத்தட்ட ஒரு 3-4 எபிசோடு அப்படி தானே ஓடிட்டுருக்கு. அவங்க தொடர்ந்து மாற்றி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க உடம்பு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கடமையை விட்டு கொடுக்க முடியாது. ஆல்ரெடி இன்றைக்கி 1 டே லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ யோசிச்சப்போ தான் இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நம்மளுடைய இந்த குட்டி ஸ்டோரி எபிசோடில் ரொம்ப அழகான கதையை கேட்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக நம்ம பாட்காஸ்ட் எபிசோடுக்கு வந்திருக்கீங்கன்னா வெல்கம் அண்ட் ஜாயின் த ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. இல்லை அடிக்கடி வரக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. நம்ம பாட்காஸ்ட்டில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறது 60-70% மேலே சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிங்கன்னா தயவுசெய்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களை 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய நண்பிகளை ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை எடுத்துரும். உங்களுக்கே தெரியும், இந்த பாட்காஸ்ட் முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கறதுனால நிறைய மக்களை ரீச் அடைய முடியும். நம்மளுடைய கோல் எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு புன்னகையை கொண்டு வர முடியும் தானே. ஆல்ரைட், இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி குயிக்காக RJ_Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் எது நான் கொடுக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே நிறைய ஃபன், நிறைய கனெக்ஷன்ஸ், நிறைய பாசிட்டிவிட்டி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஆல்ரைட், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த குட்டி கதை, குட்டி ஸ்டோரி ரொம்ப அருமையான கதை. என் மனசையுமே ரொம்ப நெருக்கமாக இருந்தது. எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட, நம்ம கடவுளை நிறையா திட்டுறவங்க, இல்லை நம்ம வாழ்க்கையவே நம்ம திட்டிக்கிறவங்க, என்னடா அது வாழ்க்கை அப்படின்னு வந்துக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த கதை ஒரு பதில் சொல்லும். கடவுளை வச்சு இந்த கதை. ஓகே, பார்க்கலாமா? இந்த கடவுள் அப்படி பண்ணும்போது, டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கடவுளோ அந்த கடவுள் தான்.
சரிங்களா? கடவுளே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட உங்களை மீறின ஒரு சக்தி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம். அந்த கிராமத்தில் அந்த கிராமம் அந்த ஒரு ஒரு நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே நல்லா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை பகிர்ந்தும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப அருமையாக வாழ்ந்து வர்றாங்க. அந்த ஊரில் அவங்க வழிபடுவதற்கு ஒரு கோவில் இருந்திருக்கு. அங்கே போயிட்டு வந்துட்டு மக்களை பார்க்கும்போது மீட் பண்ணும்போது அந்த குறுகிய கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த கோவில்லையும் ஒரு அர்ச்சகர் பூசாரி அந்த கோயிலில் பூஜைகள் பண்ணுறது, மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறது, அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போயிருக்கிறாரு. அந்த வாழ்க்கை அந்த கிராமத்தோட அழகியலை. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு ஒரு பெரிய மழை, ஒரு மழைக்காலம். அந்த மழை காலத்தில் சரியான மழை, பயங்கர ஹெவியாக மழை பெஞ்சிருக்கு. மழை நிற்கவே இல்லை, ஒரு 3 நாளாக பெஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், நதி ஓரத்தில் இருக்க கிராமம்னால அந்த நதி பெருக்கெடுத்து ஓடும்பொழுது அந்த கிராமத்துக்குள்ளே வந்துடும். கிராம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உண்மைதானே? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. சரியான மழை பெய்ந்து ஊருக்குள்ளே தண்ணி வந்தோடனே அந்த ஊரை விட்டு வெளியில் போகணும், எஸ்கேப் ஆகிடணும், சேஃபான பிளேஸுக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது எல்லாருமே அந்த ஊரை விட்டு காலி பண்ணதுக்கு தயாராகி வெளில போயிட்டுருக்காங்க. அப்போது அங்கே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் ஒருத்தன் வந்து வேகமாக ஓடி கோயிலில் போய் பார்க்குறான். அங்கே அந்த அர்ச்சகர், அதாவது அந்த பூசாரி மட்டும் உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாரு. உடனே போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு, ஐயா ஐயா, வெள்ளம் பார்த்தீங்கல்ல, பயங்கர வெள்ளம், நதி உடஞ்சி ஊருக்குள்ளே வந்துருச்சு. இங்கே இருந்தோன்னா நம்ம வாழ்வதே ரொம்ப கஷ்டமாகி போயிடும். தயவுசெய்து வாங்க கிளம்பிடலாம், தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, அதனால் நம்ம கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தண்ணி எல்லாமே கோயிலுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்டிப்பாக இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிடுவோம், இல்லைன்னா நம்மளும் இதில் மூழ்கி இறந்துருவோம். அதனால் தயவுசெய்து வாங்க. எல்லோரும் கிளம்பிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டாங்க, நீங்களும் எங்கள் கூட வரணுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பூசாரி சொல்கிறாரு, டேய், நீங்கள் தான் கடவுள் நம்பாமல் போகிறீங்களா, நான் கடவுள் நம்பாமல் போவேனடா? எனக்கு கம்ப்ளீட்டாக மேலே நம்பிக்கை இருக்குது. கடவுள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார். நான் இந்த கோவிலை விட்டும் இந்த இடத்த விட்டும் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். நீ போகலான்னு சொன்னோடனே அவனும் அந்த மனுஷனும் நிறையா சொல்லி பார்த்தான், அவர் கேட்கல. சரி சொல்லிட்டு போயிட்டான். பார்த்திங்கன்னா திடீர்னு கோயிலுக்குள்ளே அந்த வாட்டர் லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அவரோட இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி ஒரு டெஸ்கை போட்டு அது மேலே ஏறி நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே மனிதன் இன்னொரு மனிதன் ஒரு போட்டை எடுத்துகிட்டு வேமா வந்து, ஐயா இங்கே தானே இருக்கீங்க, வாங்கய்யா, எல்லாம் திருப்பி ஒழுங்காக தேவையில்லாமல் என்னை வந்து வெறுப்பேற்றாதீங்க, கிளம்புங்க, எனக்கு தேவையில்லை, நான் கடவுள் மேலே முழுக்க நம்பிக்கை வச்சுருக்கேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார், நீ ஒன்றும் தேவையில்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படி சொன்னேன். ஐயோ சரிங்கய்யா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேறீங்க, மற்ற மக்கள்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வேறு காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார். தண்ணியோட அளவு போக 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 அதிகமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த கோவிலோட சீலிங் வரைக்கும் போயிடுச்சு. அந்த பூசாரி அப்படியே மேலே ஏறி அப்படியே அந்த கோவிலுக்கு மேலே போய் நிற்கிறாரு. போயிட்டு ரொம்ப பயத்தில் கையை கும்பிட்டுக்கிட்டு சாமியை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. சடனாக பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வருது. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்களே அனுப்பிச்சு இந்த மாதிரி ரோப்பை தூக்கி கீழே போட்டு அவரை பார்த்து ஐயா கத்துறாங்க, ஐயா சீக்கிரம் அந்த ஏணியை பிடிச்சி ஏறிடுங்க, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடமும் இருக்காது, இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, என்னை என்னடா நினைக்கிறீங்க, திருப்பி வந்து என்னை வந்து வெறுப்பேற்றுறீங்க, நான் எது செஞ்சாலும் எது நடந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார், நான் கடவுளை வேண்டுறேன், கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் வந்து போயிடுச்சு. இவர் அதே இடத்துல நிற்கிறாரு.
கடைசியில் ஆல்மோஸ்ட் கோவில் வந்து மொத்தமாக மூழ்கடிக்க போகுது. அந்த பூசாரி கடைசியில் அவர் தலையை மட்டும் தூக்கி வெளில வச்சு நின்றுட்டுருக்காரு. ஐயா கடவுளே, உன்னை நம்பி தானே நான் இங்கே இருந்தேன், உனக்கு டெய்லி பூஜை பண்ணனே, என் வாழ்க்கை ஃபுல்லாக உனக்காக அர்ப்பணிச்சனே, உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ உண்மையும் வச்சுருந்தேனே, ஆனால் என்னை இப்படி சேவ் பண்ணாமல் விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி கத்தி கதறாரு. சடனாக கடவுள் அவர் முன்னாடி வர்றாரு. வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு, அட பைத்தியக்காரனே, நான் உன்னை சேவ் பண்ணுறதுக்கு, உன்னை இங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு 3 டைம் உன்னை ட்ரை பண்ணேன். நான் வேமாரி ஓடி வந்து உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு சேஃபான பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போயும் நீ வர மறுத்துட்ட. 2வது போட்டில் நான் வந்தேன், அப்போயாவது வந்துடுவேன்னு பார்த்தேன், அப்போயும் நீ வரல. கடைசியாக ஹெலிகாப்டரில் வந்து உன்னைய கூப்பிட்டேன், அப்பையும் நீ என்னை கண்டுபிடிக்க முடியலை. நீ உன் அடம் பிடிச்ச அடத்தினாலையும் நீ அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. கடைசியில் அந்த பூசாரிக்கு புரியுது, ஐயோ கடவுளே என்னை மன்னிச்சிரு, என்னோட பைத்தியகாரத்தனத்தை, என்னோட பிடிவாதத்தை தயவு செய்து மறந்துடு அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே கடவுள் கவலைப்படாத, உன்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அவர் எடுத்துக்கிறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? கடவுள் வர்றாரு, கடவுள் கொடுக்குறாரு, அதெல்லாம் வந்து ஒரு கதை. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள், சந்தர்ப்பம் எல்லாமே நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்பப்போ வரும். அந்த நேரத்தில் நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாமல் நம்ம திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே, என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே கரெக்டாக அமையலை, எதுவுமே உண்மையும் கிடையாது, எல்லாமே வெறுப்பாக இருக்குது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, எனக்கு கடவுள் என் கண்ணே திறக்கலை, எனக்கு மட்டும் நான் வந்து சரியே இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப டல்லாக போகுது அப்படின்னு புலம்புறதுலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலையும் என்ன பொருள் இருக்குது? எப்போவுமே எவ்ரி வாய்ப்பு, எவ்ரி சான்ஸை யூ கெட் டு மேக் அ பெட்டர் லைஃப். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை தெளிவாக உபயோகிக்கணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை உங்கள் லைஃப்பை பெட்டராக்குவதற்கான ஒரு பெரிய திறவுகோலாக நீங்கள் நினைக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு, வாய்ப்புகளை விட்டுட்டு, எனக்கு வரலைன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? இந்த மாதிரி தான் நம்மளை அறியாமல் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நிறைய இடங்களில் வரும், நம்மளுக்கே வரும், எனக்கே வந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாமல், எனக்கு என்ன தேவைன்றதே புரியாமல் நான் ரெடியாகவும் இருக்க மாட்டேன். நம்ம எப்போவுமே ஒரு வாய்ப்புகள் வருதுன்னா அதுக்கு முன்னாடி உட்காந்து நைட்டு மகளும் உட்காந்து முயற்சி பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. எப்போவுமே முன்கூட்டியே நம்ம அதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கரெக்டாக பிக் பண்ணிக்கணும். அப்போது தான் வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சிறப்பாக அமையும். உண்மைதானே? கடவுள் சொல்கிற கருத்தும் அதுதான். உனக்காக நான் எப்படியோ வந்தேன் ஒரு மாதிரி, ஆனால் நீ என்ன ஐடென்டிஃபை பண்ணலை. அது மாதிரி தான் நமக்கும் பல வாய்ப்புகள் வரும், நமக்கான வாய்ப்புகளாகவே இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாய்ப்புகளாகவும் இருக்கும். அதை நம்மளால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு விடாப்புடியான பிடிவாதம், அதை தாண்டி ஒரு ஃபோக்கஸ் இல்லாதது, நமக்கு என்ன தேவைன்றது தெரியாதது, அது மாதிரி தயார் நிலையில் இல்லாதது, அது மாதிரி மற்றவங்கள கம்பேர் பண்ணி எதையுமே யோசிக்காமல் இருக்கிறது. இதுதான் அருமையான கதையில் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து, ஆழமான கருத்தை எனக்கு விட்டு சென்றிருக்கு, உங்களுக்கு விட்டு சென்றிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டிப்ஸோட உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜிஎம்னோ. நீங்கள் இருக்கிறீங்க ஆர்ஜிஎம்னோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆர்ஜே மனோ. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள் ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய மெசேஜ் எல்லாமே RJ__, இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் யூடியூப் மியூசிக்கில் லிசன் பண்ணுறீங்க, இல்லைனா ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க, உங்களுக்கு கமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, கமெண்ட் பண்ணலாம். நிறையா போல் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போயும் நீங்கள் போல்லையும் நீங்கள்
ஓட் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஆல்ரைட், டேக் கேர், பை பாய், see you, நண்பா, நண்பி. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.